இப்போ வந்து ஸ்டார்டில் லாங் பார்த்தாச்சு. இப்போ இதே இது செல்லிங்கில் பண்ண போகிறோம். பட் ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பண்ணோம்னா நமக்கு இன்னும் சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறனால அதை பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள். இப்போ ஷார்ட் ஸ்ட்ராங்கிள்ங்கிறது என்னென்னா, இப்போ இதுலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அது வந்து நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா வந்துட்டு மார்க்கெட் எந்த பக்கமுமே போகலன்னா கூட அது வந்துட்டு ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 24,300 தான் அட் த மணி கரெக்டாக. ஸோ ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேலே போய் ஒரு புட் ஆப்ஷனை செல் பண்ணிட்டேன். அதாவது 2400 கீழே மார்க்கெட் போகாது. அதே மாதிரி 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேலே வந்து 24,500 கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன். ஸோ 24,500க்கு மேலே போகாது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நான் என்ன தான் 2400ன்னு வச்சுருந்தாலும் 24,022 வரைக்கும் எனக்கு பிரேக் ஈவன் இருக்குது. அதாவது இந்த ப்ரைஸையும் சேர்த்து, இந்த 48 ருபீஸ் 49 ருபீஸையும் சேர்த்து எனக்கு வந்துட்டு 24,022 வரைக்கும் சான்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் 24,577 வரைக்கும் எனக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதாவது மார்க்கெட் வந்து இந்த நெக்ஸ்ட்டு 2-3 செஷனில் இந்த ஒரு 300-400 பாயிண்ட்ஸ் கேப்புக்குள்ளேயே இருந்தது. அதாவது எந்த மூமெண்ட்டும் பெருசாக நடக்கலை அப்படின்னா எனக்கு வந்துட்டு இதில் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது.